Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். இந்த இன்ஸ்டா ப்ராப்ளங்களுடைய இந்த அட்ராசிட்டி ரொம்ப ஓவராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் பேர் இந்த ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்றதுனாலேயே அது வந்து இர்ஃபான் தொடங்கி சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் வெரைட்டியாக இருக்கிறான். இதில் என்னென்னா, இவன் முதல் ஏற்கனவே இந்த சர்ச்சையிலேயே இவனை வந்து கைது பண்ணி நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்த இவ்வளோ தூரம் அந்த நடந்திருக்காது. விஷ்ணு வந்து ஏற்கனவே வந்து தாவேக்கால வந்து ஏதோ ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற மாதிரி சீனெல்லாம் போட்டிருந்தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவன் ஃபாலோ பண்ணல, நான் வந்து ஃபாலோ பண்ணல. ஆனால் அந்த செய்தி வந்து ரீலெல்லாம் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவன் உட்காந்துட்டு அவன் வந்து பேசுகிறது விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி அவங்க டிவோர்ஸ் கேஸ் நடக்கிறதுனால. ஆனால் கேஸும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, டிவோர்ஸ் கேஸும் நடக்குதுன்றாங்க. பொதுவாகவே டிவோர்ஸ் கேஸ் போட்டாலே டிவோர்ஸ் கேஸ் போட்டாலே நீங்கள் அவங்கக்கிட்ட போகக்கூடாது. கோர்ட்டில் கேஸ் இருந்ததுன்னா அது வந்து அவங்க பக்கமே நீங்கள் கேட்குற விவாதத்துக்கு கேட்டிருக்கீங்கன்னா திரும்பி அவங்கள போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது பழகும் போது தெரியாது, காதலிக்கும் போது தெரியாது, உன் பணம் என் பணம்ன்றதுலாம் அப்போ வந்து கணக்கில் வராது. அந்த காதல் கசந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கணவன் மனைவி உறவுன்ற அந்த பாண்டிங் இருக்குல்ல, அது உடைஞ்சிடுது. உண்மையிலேயே இவங்க ஆத்மார்த்தமாக வந்து கணவன் மனைவியாக வாழ்ந்துருந்தாங்கன்னா உன் பணம் என் பணம் பிரச்சனையாக வராது. இங்கே பல குடும்பங்கள் இருக்குது, சாதாரண குடும்பங்கள் இருக்குது. அங்கே ஏதாவது உன் பணம் என் பணம் பிரச்சனை வருது. இங்கே இணையிறதே வந்து என்ன, இதில் தானே இணையுது. அந்த பொம்பளைங்களை பயன்படுத்திக்கிறாங்க பொறுக்கி பசங்க சார். இவங்கெல்லாம் ஒரே கோட்டில் அடிக்கணும். அவங்கள இது சும்மாலாம் ஏமாற மாட்டானுங்க. இவங்களாம் பசி எடுத்த 10 ரூபா தோணுங்கிட்ட பிச்சைக்காரன் போடுறான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இவனுங்க இவங்களுக்கு வந்து நடிகைக்கிட்ட 6 லட்சம் ஏமாந்துட்டேன், அந்த நடிகைக்கிட்ட 18 லட்சம் ஏமாந்துட்டேன், இவங்ககிட்ட 10 லட்சம் ஏமாந்துட்டேன். சும்மாலாம் கிடையாது. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் தூவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு ஜெயகோராஜ் ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். திரைத்துறையில் சமீப நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்திலையும் பல பிரச்சனைகளை வந்து வரதை பார்க்குறோம். அதிலும் குறிப்பாக பொதுவெளியில் ப்ரெஸ்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பலர் வந்து மனைவி மீது கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் மீது மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது மாதிரியான தொடர் நிகழ்வுகள் நடக்குது. தற்போது என்ன ஒரு புதிய புகார் அப்படின்னா, திரைப்பட ஒப்பனை கலைஞர் அஸ்மிதா அவர்கள் தன்னுடைய கணவர் மீது புகார் கொடுத்ததன் அடிப்படையில் விருகம்பாக்கம் போலீசார் வந்து அவருடைய கணவர் இன்ஸ்டா பிரபலம் முன்னாள் வாரியர் விஷ்ணுவை வந்து கைது பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த சம்பவத்தினோட பின்னணி இது வந்து ரொம்ப லேட்டான நியூஸு. லேட்டஸ்ட் நியூஸ் வந்து இன்னொன்று இருக்குது. இப்போ வந்துருக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்து ஹரிஷ் என்றவர் வந்து ஒரு சினிமா நடிகை வந்து என்கிட்ட 6 லட்சம் ஏமாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு ஒன்று செய்தி வந்திருக்கு. இது வந்து என்ன சார் மிடில் சொல்லணும் இந்த நியூஸ். இதுக்கு முன்னாடி வந்து ரிஹானான்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் நடிகை வந்து ஏமாற்றினாங்கன்னு சொல்லிட்டு கணவன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் போய் புகார் கொடுத்தது இதெல்லாம் தெரியும். இந்த பையன் வந்து இவன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டாக போய் பழகி அவங்க வீட்லேயே வந்து அந்த ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கே வந்து இவன் ஏதோ வந்து சேட்டிங் பண்ணி அதை வந்து அவங்க குடும்பத்துலலாம் இவனை உட்கார வச்சு உரிச்சு அதுக்கப்புறம் வந்து அது பெரிய ஒரு என்ன அவன் மேலே ஒரு அனுதாபம் ஏற்படுற மாதிரி வந்து அப்படியே வந்து மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து வந்து அவனே வந்து பேசலாம் வந்து நான் என்னை மிரட்டி வந்து என்கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கி அதை வந்து வீடியோ எடுத்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆனால் அவன் செய்தது தவறுன்றதை அவன் உணர்ந்து பேசவே இல்லை. அவனை வந்து உட்கார வச்சு வீடியோ எடுத்தாங்க, பேச வச்சு வீடியோ எடுத்தாங்கன்னு தான் சொன்னானே தவிர இவன் அந்த மாதிரி தப்பான விஷயம் செய்திருந்தான்றதை அதை பற்றி பெரிய விளக்கம் தரவே இல்லை. அந்த வீடியோ எப்படி வெளியாச்சுன்றதுக்கு அதுக்கு எப்போ சொன்னாங்கன்னு கேட்டால் அவங்க மனைவி தான் வெளியிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மனைவியோட இவனுக்கு வந்து ஏற்கனவே பிரச்சனைகள் நிறைய நடந்து அவனும் தனியாக வாழறாங்கன்றதோ இல்லை அதை பற்றியும் இவன் பெருசாக அப்போ பேசவே இல்லை. அப்போ 2 பிள்ளைகள் வேறு அவங்களுக்கு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து நிறைய மாத கர்ப்பிணியாகவும் இருக்கிறதாவோ தகவல் வந்துச்சு. இப்போது சொல்கிறாங்க இல்லையா 3 குழந்தைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ தொடர்ச்சியாக வந்து இந்த பையனுக்கு வந்து 2 பேருமே இன்ஸ்டா ப்ராப்ளம். இந்த இன்ஸ்டா ப்ராப்ளங்களுடைய இந்த அட்ராசிட்டி ரொம்ப ஓவராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் பேர் இந்த ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்றதுனாலேயே அது வந்து இர்ஃபான் தொடங்கி சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் வெரைட்டியாக இருக்கிறான். இந்த ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு இர்ஃபான் வந்து இந்த கையேந்தி பவன் ஹோட்டலு அவன் அந்த பக்கம் பார்த்துக்கிறான். வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் ஜாக்கெட் அக்கா, பலூன் அக்கா, அந்த அக்கா, இந்த அக்கான்னு அதுவும் ஒரு பக்கம். இன்னொரு சைடில் இவனுங்க பண்ணுறது உண்மையிலே டேலண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவங்கெல்லாம் செத்து போயிடுறாங்க சீக்கிரமாக. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த ராகுல் டிக்கின்னு ஏதோ ஒரு பையன் தான்ல, நல்ல டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண பையன். அவனும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இன்ஸ்டா ப்ராப்ளங்களுடைய அட்ராசிட்டி வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது.
அதை வச்சு இவங்க என்ன சொன்னால் மார்க்கெட் பண்ணுற மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ ஒரு 5 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்னா எதை வேணால் மார்க்கெட் பண்ணலாம் அவங்க. அப்படியான ஒரு சினிமா நடிகர்களுக்கு கூட இந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குமான்னு சொல்ல முடியாது. அப்படி தான் வந்து அந்த மாதிரியான நபர் தான் இந்த பையன். ஓகே. பேர் என்ன சொன்னேன்? விஷ்ணு. இதில் என்னென்னா இவன் முதல் ஏற்கனவே இந்த சர்ச்சையிலேயே இவனை வந்து கைது பண்ணி நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்த இவ்வளோ தூரம் அந்த நடந்திருக்காது. விஷ்ணு வந்து ஏற்கனவே வந்து தாவேக்கால வந்து ஏதோ ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற மாதிரி சீனெல்லாம் போட்டுருந்தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவனை ஃபாலோ பண்ணல, நான் வந்து ஃபாலோ பண்ணல. ஆனால் அந்த செய்தி வந்து ரீலெல்லாம் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவன் உட்காந்துட்டு அவன் வந்து பேசுறது விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி இருக்கும். கருத்து கணிப்புலாம் போயிடுது. ஆமாம், நிறைய இருக்குது. ஆனால் அந்த கேஸில் மாட்டின பிறகு கூட பார்த்தீங்கன்னா தாவேக்கா தரப்புல வந்து அவன் மேலே நடவடிக்கை எதுவும் எடுத்த மாதிரி இல்லை. காரணம் என்ன சொன்ன கேட்டால் அவங்க வந்து மெம்பர் தான், அவன் பொறுப்பில் இல்லைன்னு. ஆனால் மெம்பர்னாலும் கூட மெம்பரை நீக்கியிருக்கணும். மெம்பர் வந்து நீக்கலாமே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கவே இல்லை. ஆனால் வந்து விஜய்க்கு வந்து ஃபேவரான ஆள் மாதிரி ஒரு சீனை போட்டிருந்தோம். அதோட தொடர்ச்சி தான் வந்து நீட்சி தான் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த பெண்ணுக்கு சாட்டிங் பண்ணி அதில் சிக்கினது. இப்போ வந்து என்னன்னா ஒரு கடந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாளாக நான் யோசித்தேன், அநேகமாக இவனை வந்து அரெஸ்ட் ஆகும் ஆயிவேன். ஏன்னா பொதுவாக சொல்கிறேன், இந்த இன்னைக்கு சென்னையில் இருக்கிற நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிஸியான சிட்டியில் எதிர்க்க ஒரு அப்பார்ட்மெண்ட் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் கூட வரமாட்டான். ஒருத்தன் வெட்டி போட்டால் கூட வந்து எட்டி பார்க்க மாட்டானுங்க. அப்படி தான் இருக்குது. எல்லாம் அவன் வீட்டுக்குள்ளே பூட்டிக்கிட்டு உள்ளே இருப்பானுங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சண்டை சச்சரவு நடக்குதுன்னா, இல்லை புருஷன் முன்னாடிக்கே எதாவது நடக்கணும்னா எதிர் வீட்டில் இருக்கணும். எதிர் வீட்டுனா எதிர் பில்டிங் கிடையாது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டில் வந்து சர்ச்சையாகுது, புருஷன் முன்னாடிக்கே ஏதோ ஒரு மனக்கசப்பு, ஏதோ வந்து ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படுது, இல்லை அடிதடி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எதிர் வீட்டில் இருக்கிறவங்க நல்லவங்களாக இருந்தால் வந்து கேட்பாங்க, என்னங்க வந்து சமாதானம் பண்ணலாம், அட்வைஸ் பண்ணலாம். ஸோ அப்படி ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறாரோ வந்து பேசினா சொன்னான் இல்லையா, உடனே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய அந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, யாரெல்லாம் அட்வைஸ் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் வந்து மனைவியோட வந்து இணைச்சி பேசுகிற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட் விட்டான். அந்த பையன் கொஞ்சம் வாய் துடுக்கான பையன். நமக்கு தெரியும்ல, பேசும்போது தெரியும் இவன் வந்து இப்போ கடந்த முறை இவன் எப்படி நடந்துக்கிட்டான் அந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ இவன் எப்படி பேசுகிறானோ அதை வச்சு நம்ம சொல்ல. 2-3 நாளாகவே இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து ட்ரோல் ஆகிட்டே இருந்து. பிரச்சனைனா மனைவி விட்டு பிரியணும் கேட்டால் அது சட்டப்பூர்வமாக நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் பிரிஞ்சு போன மனைவிக்கிட்ட வந்து இல்லை பிரிஞ்சே வாழறாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக டிவோர்ஸ் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க வச்சுங்களேன், அவங்கள போய் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் ஏதோ பண்ணியிருக்கான். அப்போ தான் அங்கே வந்து எதிர் வீட்டில் இருக்கிற வந்து ஏதோ ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. விஷ்ணு இந்த அடி வாங்கின இந்த சம்பவத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி நிறைமாத கர்ப்பிணி. அதுக்கு காரணம் என்னென்னா, அதுதான் நிறைமாத கர்ப்பிணி. இப்போ டெலிவரி ஆகிட்டு இருக்கு. இப்போ 3 பிள்ளைகள் சொல்கிறாங்கல்ல, அப்போ 2 பிள்ளைகள் தான் அப்போ சொன்னாங்க, இப்போ 3 பிள்ளைகள் சொல்கிறாங்க. ஸோ டெலிவரிலாம் முடிஞ்சிச்சு. அவனுக்கு என்னென்னா அந்த வீடியோ வந்து உட்கார வச்சு இவனை வந்து உரிச்சாங்கல்ல, அப்போ வந்து அந்த வீடியோ எடுத்ததை வந்து அவங்க வெளியிடலை, அதை வந்து மனைவிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் அனுப்புங்க, நீங்கள் கேட்டதாகவும் யார் அஸ்மிதா கேட்டதாகவும் அதெல்லாம் நாங்கள் அனுப்பணும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில். அவங்க தான் இதை வெளியிட்டாங்க. அவங்க டிவோர்ஸ் கேஸ் நடக்கிறதுனால, ஆனால் கேஸும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, டிவோர்ஸ் கேஸும் நடக்குதுன்றாங்க. பொதுவாகவே டிவோர்ஸ் கேஸ் போட்டாலே டிவோர்ஸ் கேஸ் போட்டாலே நீங்கள் அவங்கக்கிட்ட போகக்கூடாது. கோர்ட்டில் கேஸ் இருந்ததுன்னா அது வந்து அவங்க பக்கமே நீங்கள் நீங்கள் கேட்குற விவாதத்துக்கு கேட்டிருக்கீங்கன்னா திரும்பி அவங்கள போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன் போகிற பஞ்சாயத்து போகிற வரைக்கும் அது பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்குள்ளே. ஆனால் அதை கடந்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு நீங்கள் வந்து மனு தாக்கல் பண்ணிட்டீங்க டிவோர்ஸ் கேட்டினா, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இவன் அதையும் வந்து அந்த கண்ட்ரோல்லையும் இவன் நிற்கலை. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை வந்து இந்த பெண்ணு தான் கேட்டேன், அஸ்மிதா தான் கேட்டதான் அந்த ஃபேமிலிக்கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க. அது காரணம் என்ன, நான் டிவோர்ஸ் கேஸ் நான் போட்டிருக்கேன், கேஸுக்கு உதவுன்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் அவங்க இப்படி வெளியிடுவாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த பெண்ணு வந்து வெளியிட்டுருச்சு. ஸோ ரெண்டுமே இன்ஸ்டா ப்ராப்ளம் தான். நம்ம யாருக்கும் சப்போர்ட்டாக பேசலை. இந்த இன்ஸ்டா ப்ராப்ளங்களுடைய அட்ராசிட்டி தான் இது. ஒரு லிமிட்டுக்கு மேலே இவனு கேட்டால் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்களோ, இன்ஸ்டால கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்களே வந்து இவங்களுக்கு வந்து செலிபிரிட்டி அப்படிங்கிற ஒரு அடையாளம் வந்து இப்போ சினிமா பிரபலங்கள் வந்து படம் ப்ரொமோஷனுக்கு கூட்டு வந்து அவங்கள பயன்படுத்துறதை பார்க்குறோம்ல. நம்ம டான்ஸ் ஆட விடுறது, படம் ப்ரொமோட் பண்ணுறது, எல்லாத்துக்கும் நிறைய இருக்குது, வண்டியாக இருக்குது. இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பேனர் வந்து கமல் நடிச்சிருக்காரு, சிம்பு நடிச்சிருக்காங்க, தக் லைஃப் எவ்வளோ பேர், அதை போயிட்டு நீங்கள் பார்லிமெண்ட்டில் கூப்பிட்டு வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு இந்த இன்ஸ்டாகிராம்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சோத்தையும் பிரியாணியும் தண்ணியும் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அப்போது நீங்கள் எதில் சேர்த்துக்க. கமல் பண்ணலாமா இதை? நான் விமர்சனம் பண்ணதுக்கு காரணமே, நான் நெகட்டிவ் விமர்சனம் பண்ணவே மாட்டேன். படம் தக் லைஃப் படம் நான் விமர்சனம் பண்ணது வந்து பல லட்சம் வியூவர்ஸ் பார்த்ததுக்கு காரணமே என்னென்னா, கமல் பண்ணலாமா இதை?
கமல் பண்ணலாமா? எவ்வளோ பெரிய ஸ்டார் நீங்கள், எந்த காலத்தில் நீங்கள் நடிச்சிட்டு வரீங்க, அசிங்கமாக இல்லை? நீங்கள் சொந்த ப்ரொடக்ஷன், இப்போ நீங்கள் சொல்லலாம், நான் படம் நடித்த சம்பளம் வாங்கிட்டு போயிட்டேன்பா, எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படி சொல்லலாம். ராஜ்கமல் உங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷனு, நீங்களே இந்த வேலையை செய்யலாமா? இவனுக்கு யார் இன்ஸ்டா பிரபலம், யார்? அது எவ்வளோ பலவீனம். அப்போ படத்தை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு. இப்படியெல்லாம் கூட்டு வந்து காட்டி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய போஸ்ட்டுக்கெல்லாம் குறைந்தது ஒரு 50,000 இருந்து 1,00,000 லைக்ஸ் வருது, நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து தினமும் ஆடியன்ஸ் கூட நல்லா கனெக்டிங்கா தானே இருக்காங்க. சோ அதன் காரணமாக ஒரு தியேட்டருக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து வரவைக்கும் விதமாக தானே ஒரு முதல் வந்து எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், அதை எப்படி நீங்க வந்து நீங்க வியூவர்ஸ் எல்லாரையுமே நீங்க வந்து ஃபாலோவர்ஸ் நினைச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே இல்லை குகன். நான் ஒப்பனா சொல்றேன். இல்ல, ஏகப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு பர்టిక్యులரா காரணம் என்ன, ஒரு பேமெண்ட்லாம் கொடுத்து இது பண்றாங்க. அவங்க பார்வை என்னன்னா, இவர் ஒரு வீடியோ போட்டான்னா 1,00,000 பேர் பார்க்குறாங்க. இப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன், 1,50,000 பேர் பார்த்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு தக் லைஃப் வந்து அதில் வந்து ஒரு 1000 பேர் வந்து லைக் கொடுத்துருக்கான், ஒரு 1000 பேர் எவ்வளோ லைக் கொடுத்துருக்கான், ஒரு 500 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கான்னு வச்சுங்களேன். ஒரு 200 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிருக்கான், என்ன கழுவி வச்சுருக்கான் 500 பேரில். ஒரு 100 பேர் வச்சுங்க, ஒரு 20 பேர் என்னை வந்து எனக்கு என்னுடைய இதுக்கு வந்து நெகட்டிவாக கமெண்ட் போடுறான். இப்போ இதை வச்சு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் நினைக்கிறீங்களா எல்லாருமே வந்து ஒரு யாராக இருக்கட்டும், இந்த மீடியாக்களில் பேசக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை பிரபலமான வந்து இந்த இன்ஸ்டா பிரபலங்க எல்லாருக்குமே வந்து கேட்டால் வியூவர்ஸ் அதை வச்சு ஃபாலோவர்ஸ்ன்னு நினைக்காதீங்கன்றான். வியூவர்ஸ் தான். நெகட்டிவான பார்வை உள்ளவங்க கூட இவன் என்ன பேசியிருக்கான் பார்க்கலாம்னு சொல்லி கூட பார்ப்பான். ஏன்னா பிடிக்காதவங்க கூட பார்ப்பான். நான் பேசுறதே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருப்பான். ஆனால் அவன் என் பார்வையில் வந்து அவன் வந்து ஒரு வியூவர், அவ்வளோதான். நான் ஃபாலோவர் நினச்சேன்னா அது முட்டாள்தானே இல்லை? ஃப்ராங்காக பேசணும். 1,00,000 பேர் பார்க்குறான், அந்த 1,00,000 பேரும் என்னுடைய ஃபாலோவர்ஸ்ன்னு நான் நினைக்க முடியாது சார். அவன் வியூவர்ஸ், அவ்வளோதான். இவங்க நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறான்னு கேட்டால் அவர் ஃபாலோ இப்போ தொடர்ச்சியாக வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வீடியோ போடுறாரு ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளம்னா அவரை தொடர்ச்சியாக வந்து ஒரு 5,00,000 பேர் வந்து வியூவர்ஸாக வராங்கன்னா, எல்லா வீடியோவுக்குமே ஒரு 5,00,000 பேர் வராங்கன்னா அவங்கெல்லாம் வந்து அவருடைய ஃபாலோயர்ஸு. இங்கே ஃபாலோயர்ஸே கிடையாது, வியூவர்ஸ் தான். நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கரிங் வந்து நல்லா பண்ணியிருந்தீங்க சார், சரியாக கிராஸ் பண்ணி இப்படி பண்ணீங்க, எல்லாம் பண்ணிங்கன்னா. அவன் அப்படியே இன்னொரு இடத்துல இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சரியாக பண்ணலன்னா அவன் சரியாக பண்ணலன்னு ஏன்னா உங்களுக்கு சொல்லாமல் வேணா இருப்பான், கமெண்ட்டில் சொல்லாமல் இருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியும் இதில் சரியாக பண்ணல அவர். அதே தான் எனக்கும். ஒரு வீடியோ பார்க்குறாங்க, அந்த வீடியோவில் நல்லா பேசியிருந்தார், அதை ஒரு 4 பேருக்கு வேணால் அனுப்பலாம், இல்லை 2 பேருக்கு அனுப்பலாம். அடுத்த வீடியோ அனுப்புவார் சொல்ல முடியாது. ஸோ வீடியோக்கு பார்வை மாறும். வேணா வந்து இந்த ஆடியன்ஸ் போயிட்டு இந்த வியூவர்ஸ் போயிட்டு வேறு வியூவர்ஸ் ஒன்றா வருவாங்க. இந்த 5,00,000 போயிட்டு இன்னொரு 5,00,000 1,00,000 பேர் வெளியே போயிடுவோம், இன்னொரு 1,00,000 வருவாங்க. நாம் நினச்சிக்கிறோன்னு கேட்டால் இவங்கெல்லாம் ஃபாலோயர்ஸு. இப்போ நான் கேட்குறேன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் வந்து வீடியோவில் பேசுகிறாரு, 2,00,000 எந்த வீடியோ போட்டாலும் ஒரு 2,00,000 பேர் வந்து அவரை பார்ப்பாங்க. நம்ம காந்தராஜ் சாரை எடுத்துப்போமே உதாரணத்துக்கு, அவர் கோச்சிக்க மாட்டார், வேறு என்னென்ன கோச்சிப்பாங்க. இப்போ அவர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா வந்து திடீர்னு அவர் மேலே ஒரு கேஸை போட்டாங்க. ஒரு வாரம் அவர் பேசவே இல்லை. அந்த வியூவர்ஸ்லாம் எங்கே போனாங்க? ஐயோ, நான் இனிமேல் எந்த வீடியோ நான் பார்க்க மாட்டேன், காந்தராஜ் வந்து பேசுறதை நிறுத்திட்டாரு, இப்போ நானே இருக்கிறேன், நாளைக்கு நான் பேச நிறுத்திட்டேன்னா என் வீடியோ பார்த்தவங்களாம் என்ன செய்வாங்க? வேறு இடம் பார்ப்பாங்க சார். வியூவர்ஸ் தான் இங்கே ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. நினச்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, நானே கேட்டேன், சார் அவர் யார் தெரியுமா சார்? அவர் எங்கள் சொந்தக்காரர் சார்னா. அது என்ன சொன்னன்னு கூட நான் சொல்ல, சொந்தக்காரர் சார் அப்படின்னா. அப்படியே சரி சார். பார்க்கும்போது தான் சொல்லுவான், சார் அவர் யார் தெரியுமா சார்? எங்கள் சொந்தக்காரர் சார் அப்படின்னா. அவர் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. நான் பார்க்கும்போது அதே ஹோட்டலில் பார்க்கும்போது, சார் உங்கள் ஆளை ஜெயிலில் போட்டாங்க சார், போய் பார்த்தீங்களா? உங்கள் சொந்தக்காரர் தானே அவர். முகமே இருந்துச்சு, அவனுக்கு முகமே இருந்துச்சு. அப்படி சொல்லிக்கலாம். காந்தராஜ் கேஸை போட்டாங்க தான். இதே சோஷியல் மீடியாவில் என்ன போட்டான்னு கேட்டால், காந்தராஜ் தலைமறைவுன்னு போட்டாங்க. காட்டவா உங்களுக்கு? எத்தனை பேர் அவர் போய் வீடியோக்காக அவர்கிட்ட லைன் நிற்கிறாங்களோ,
குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவு இறக்கமே இல்லாமல் இவ்வளோ ஒரு வயசானவர், அவர் மேலே ஒரு கேஸை போட்டாங்க. அவரும் பேசுறதை நிறுத்திட்டாரு. அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது. ஆனால் என்ன சொன்னான்னு கேட்டால் காந்தராஜ் தலைமறைவுன்னு சொல்லிட்டு இதே சோசியல் மீடியாவில் தம்ப்லைன் வச்சு போட்டான். அதே 2 லட்சம் பேர் பார்த்தான். இப்போ புரியுதுங்களா? அவங்களாம் வந்து காந்தராஜ் ஃபாலோவர்ஸா? அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி வந்து என்டர்டைன் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். அதே மாதிரி தான் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம்னாங்களா அவங்கெல்லாம் அப்படி தான். இப்போ இங்கே நான் கேட்குறேன், இன்னைக்கு 5 லட்சம். அஷ்மிதா வந்து இன்னொரு புகாரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னிடமும் என்னை சார்ந்தவரிடம் வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் கடனை வாங்கி அதை வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி நஷ்டம் அடைஞ்சிட்டு இப்போ வந்து என்னை போதையில் வந்து தொடர்ந்து டார்ச்சர் பண்ணுறாரு, கொலை மிரட்டல் விடுக்கிறாரு அப்படிங்கிறதுல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வந்து வழக்கம் வந்து பதிவாயிருக்கு. இது பழகும் போது தெரியாது, காதலிக்கும் போது தெரியாது. உன் பணம் என் பணம்ன்றதுலாம் அப்போ வந்து கணக்கில் வராது. அந்த காதல் கசந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கணவன் மனைவி உறவுன்ற அந்த பாண்டிங் இருக்குல்ல, அது உடைஞ்சிடுது. உண்மையிலேயே இவங்க ஆத்மார்த்தமாக வந்து கணவன் மனைவியாக வாழ்ந்துருந்தாங்கன்னா உன் பணம் என் பணம் பிரச்சனையே வராது. இங்கே பல குடும்பங்கள் இருக்குது, சாதாரண குடும்பங்கள் இருக்குது. அங்கே ஏதாவது உன் பணம் என் பணம் பிரச்சனை வருது? இங்கே இணையிறதே வந்து என்ன, இதில் தானே இணையுது. உனக்கு எவ்வளோ வந்து யூடியூப்பில் வருமானம் வருது, எனக்கு எவ்வளோ வருது, உனக்கு எவ்வளோ இன்ஸ்டாவில் வருமானம் வருது, எனக்கு எவ்வளோ வருதுன்றது அதுலேருந்து தான் இங்கேருந்து ஆரம்பிக்குது இவங்க உறவே. இவங்க உறவை அப்படி ஆரம்பிச்சது தானே. 2 பேரும் இன்ஸ்டா ப்ராப்ளம் எல்லாருக்கும் அதுதான். மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அதுதான் சார். அங்கே உறவு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மார்த்தமான உறவு இருந்ததுன்னா சிக்கலே கிடையாது. அப்போ உன் பணம் என் பணம் பிரச்சனை. அதே மாதிரி தான் இந்த ரெஹானா மேட்டர்லேயும் அப்படி தானே. யூஸ் பண்ண வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் நான் இப்போ 28 லட்சம் எவ்வளோ கொடுத்தேன்? 18 லட்சம். நான் வேறு 10 லட்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். 18 லட்சம் கொடுத்தேன், அதை வாங்கி கொடுங்கன்னு கேட்குறான். நீங்கள் சட்டத்தை நீங்கள் நாடுறீங்க, அது வேறு விஷயம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து இப்போ அந்த பெண்ணை பயன்படுத்திக்கிட்டதுன்னு ஒன்று இருக்குல்ல, நியாயமாக பேசணும். கணவன் நீங்கள் மனைவியாகவே ஏற்றுக்கிட்டீங்க, தாலி கட்டிட்டீங்க, வந்து மனைவியாக ஏற்றுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்களே சொல்கிறீங்க என்னன்னு கேட்டால் வந்து அவங்க வந்து ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்க சொல்லிட்டு, ஏன் அது கூட தெரியாமல் தாலி கட்டணும்? நீ ஏண்டா தாலி கட்டும் போது தெரிய வேணாமா? ஒரு மனைவின்ற உறவு எவ்வளோ வந்து உன்னதமான உறவு. ஏற்கனவே அவர் எப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சபட்சம் விசாரிக்க மாட்டீங்களா? உங்கள் அக்காவே தங்கையே கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், மாப்பிள்ளை எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் போயிட்டு வந்து ஒரு ஃபைன் பண்ணுவீங்கள்ல, இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்கள்ல. ஏன்னா நம்ம தங்கையை கொடுக்குறோம், நம்ம அக்காவை கொடுக்குறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீ ஒரு பெண்ணுக்கு வந்து நீ வந்து ஒரு மனைவியாரன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் அந்த விசாரணை பண்ண மாட்டியா? இப்போ கேட்குறவங்களாம் கேனைன்னு நினச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஆட்கள் நபர்கள் தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் ஒரே மாதிரியான நபர்கள். நான் யாருக்கும் சப்போர்ட்டாக பேசணும், நியாயமாக பேசணும்ல. அப்படியே உன்னை கண்ணை கட்டி கொண்டு போயிட்டு நீ தாலி கட்ட வச்சிட்டாங்களா உன்னை? இந்த மாதிரி நிறைய வருதுன்ற. இப்போ ரீசெண்டாக இன்னொன்று வந்துருக்கு, 6 லட்சம் வந்து துணை நடிகை ஏமாற்றிட்டாங்கன்னு. இவனெல்லாம் சும்மாவை கொடுத்துறானுங்க. அந்த பொம்பளைங்களை பயன்படுத்திக்கிறாங்க. பொறுக்கி பசங்க சார் இவனுங்கெல்லாம். ஒரே கோட்டில் அடிக்கணும் அவங்கள. இது சும்மாலாம் ஏமாற மாட்டானுங்க. இவங்களாம் பசி எடுத்தால் 10 ரூபா தருவானுங்க. பிச்சைக்காரனை போடுறான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இவனுங்க இவங்களுக்கு வந்து நடிகை கிட்ட 6 லட்சம் ஏமாந்துட்டேன், அந்த நடிகை கிட்ட 18 லட்சம் ஏமாந்துட்டேன், இவங்ககிட்ட 10 லட்சம் ஏமாந்துட்டேன். சும்மாலாம் கிடையாது. அவளுக்கு வந்து பந்தாடுவானுங்க இவனுங்க ராத்திரியும் பகலுமா. அப்படிதான் பேசுவேன் நான். அதாவது அப்படிதான் நான் பேசுவேன். பொறுக்கி பசங்க இவனுங்க. இந்த பொம்பளைங்களை என்ன கேட்டா சும்மாலாம் தூக்கி கொடுத்த மாட்டேன் சார். 18 ஆனால் பசி கடங்காரனு ஒரு கடை ஒன்று ஒரு 50,000 கேளுங்க சார். அந்த டிரைவர் வீட்டில் இருக்கிற வேலை செய்கிற டிரைவர் இருக்கான்ல, அவன் ஒரு 1000 ரூபா சம்பளம் கூடி கொடுக்க சொல்லுங்க, அவனு எக்ஸ்ட்ராவாக கொடுக்க சொல்லுங்கள். இல்லை வீட்டில் வேலை செய்கிற சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க, இந்த வீட்டு சர்வெண்ட்டுக்கு இருக்கிறாங்கல்ல, ஒரு 1000 ரூபா சம்பளம் கூட கொடுக்க சொல்லுங்கள். கொடுக்க மாட்டாங்க. பசியர்களுக்கு 10 ரூபா செலவு பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த பொம்பளைங்களுக்கு மட்டும் எப்படி தூக்கி நொட்டுறீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க, அது கணக்கில் வர்றது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தரை பார்க்கும்போது இல்லை வேற அதுங்க தாவும் இல்லை. அப்போ தாவும் போது உங்களுக்கு என்ன கேட்டால் ஒன்று தாவலாம், இல்லை இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது தாவலாம், இல்லை ஏதோ ஒன்று நடக்குது அங்கே மொத்தம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த உறவு உடையும் போது என் பணத்தை எடுத்து வை. இப்போ மேரேஜ் பாண்டிங்ல வந்து யாரும் 2 பேரும் உண்மையா இல்லையா? இப்போ நீங்க சொல்ற இந்த மாதிரி நபர்கிட்ட 2 பேர்ட்டும் உண்மை இருக்காது. 2 பேர்ட்டும் உண்மை இருக்காது. அந்த வெவ்வேறு வகை வேணா இருக்கும். 2 தரப்புலையும் உண்மை இருக்காது. ஆத்மாத்மான வந்து கணவன் எந்த கணவன் மனைவி சார் போய் சண்டை போட்டுன்னு போயிட்டு வந்து சாதாரண குடும்பங்களில் நிற்கிறாங்க, ஏன் பணம் உன் பணம் சொல்லிட்டு. நீங்கள் ஆரம்பமே இங்கே உறவே இந்த பணத்தில் தான் வந்து இணையுது. நீங்கள் ஒன்றா அவங்க ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து பாருங்க. நீங்கள்
பணத்தாலே இணையுது, மனத்தால் இணையல. மனதால் இணைந்தா கரெக்டாக இருக்கும். ஆரம்பமே இங்கே இணையிறது அதில் தான் இணையுது. இல்லைனா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட போவான். அதுக்கப்புறம் அங்கே டேஸ்ட்டு முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது வேறு எங்கேயாவது போகணும். இப்படி தான் இந்த பொறுக்கி, அதனால தான் இவங்களை பொறுக்கிங்கன்னு சொல்கிறது காரணமே. சினிமா நடிகர்களாக இருக்கட்டும், இந்த இன்ஸ்டா ப்ராப்ளங்களாக இருக்கட்டும், இவனுங்களாம் இந்த பொண்டாட்டி வந்து ஏமாற்றிட்டா, நடிகை ஏமாற்றிட்டா அப்படி சொல்லிட்டு போகிறானுங்கள, அவனுங்களா நான் ஓப்பன் வெளிப்படையாக பேசணும். நீ ஆதாய நோக்கம் இல்லாமையா நீ அவகிட்ட பழகுன சொல்லுங்கள். சும்மாலாம் நீங்கள் போயிடுவீங்களா நீங்கள்? அதனால தான் நான் சொல்கிறேன், வீட்டில் வந்து டிரைவருக்கு வந்து ஒரு 1000 ரூபா சம்பளம் கொடுக்க சொல்லுங்கள், இல்லை ஒரு 5000 ரூபா கடன் கொடுக்க கேளுங்களேன். அடுத்த மாதம் வந்து நீங்கள் கழிச்சிங்க சார், 1008 யோசனை பண்ணுவானுங்க. அதே ஒரு பொம்பளை கிட்டனா வந்து பார்த்தீங்கன்னா எவன் தூக்கி வந்து 18 லட்சம் 6 லட்சம் 5 லட்சம் எப்படி தூக்கி கொடுக்க முடியுது உங்களுக்கு? கொடுக்குற வரையும் கொடுப்பீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரோட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் ஏற்பட்டாலோ அப்போ அங்கே வந்து பிரேக் ஆகும்போது கேட்டால் அப்போ தான் அந்த பண பிரச்சனை வரும். அது வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பான். ஏடிஎம்மில் பணம் எடுப்போம்ல, இவன் ஏடிஎம்மில் போடுற மாதிரி போட்டுனே இருப்பான். அங்கே பிரேக் ஆகும்போது அப்போ தான் வந்து என் பணத்தை எடுத்து வை. அப்படிதான் இது நடக்கிறது பொதுவாக நான் சொல்கிறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு